75 ஹார்ட் சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஐ ஹாவ் சம் கன்ஃபெஷன்ஸ் டு மேக். என்ன அப்படின்னா, when I was in Hong Kong ஒரு சில ஃபுட் எல்லாம் வந்து ஸ்வீட் ஆட் பண்ணியிருக்கோம். ஹாங்காங்ல இருக்கன்றதுனால அந்த ஒரு ஃபுட்டையும் ட்ரை பண்ணணுன்றதுனால அந்த நோ சுகர்ன்ற ஒரு பாயிண்ட்டை கொஞ்சம் அங்கே டைல்யூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. டயட்டை மெயின்டைன் பண்ணோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல வந்து ஐ ஃபாலோட் கேலரி டெஃபிசிட் டயட். அது இல்லாமல் நான் நோ சுகர் டயட்ன்றதை எக்ஸ்ட்ரா தான் வச்சுட்டு இருந்தேன். அந்த எக்ஸ்ட்ராவாக வச்சுட்டு இருந்ததுல கொஞ்சம் டைல்யூட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. பிகாஸ் ஐ ஹேட் வாஃபிள்ஸ் அண்ட் சார்சியூன்ஸ், ஸ்வீட்டாக ஒரு பார்பிக்யூ ஐட்டம். இன்னொரு கன்ஃபெஷன் என்ன அப்படின்னா, டே 30 டு பி ப்ரிசைஸ், அன்னைக்கு வந்து 2 ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதுல காலையில ஒரு ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். அண்ட் டிராவல் பண்ணி வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங்கான ஒர்க் அவுட்டை முடிச்சிட்டேன். இந்த ப்ராக்ரஸ் பிக்சர் இருக்கு பாத்தீங்களா, ஷர்ட் இல்லாம நின்று ஒரு போட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு, அந்த ப்ராக்ரஸ் பிக்சர் மட்டும் அன்னைக்கு நைட்டுக்குள்ள என்னால் எடுக்க முடியல. அந்த ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் என்னால் எடுக்க முடிஞ்சது. டே 30லேயே எனக்கு ரொம்ப ஹிட் ஆயிட்டே இருந்துச்சு. நம்ம இதை கண்டினியூ பண்ணலாமா இல்ல நிறுத்திடலாமா, திருப்பியும் டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருந்துச்சு. பட் ஸ்டில் I went ahead with the 75 days. 75 ஹார்ட் ப்ரோக்ராம் வந்து இட்ஸ் நாட் லைக் a one hit wonder. phase 1 phase 2 னு சொல்லிட்டு நிறைய phases இருக்கு. எப்படி நான் ஃபாலோ பண்ணது வந்து 75 ஹார்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொன்னனோ, இதே 75 ஹார்ட் ப்ரோக்ராமே வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாவே நீங்க மாத்தி வாழுறீங்க அப்படின்னா அதை வந்து லிவ் ஹார்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லிவ் ஹார்ட் ப்ரோக்ராம் வந்து இட் டேக்ஸ் லைக் இயர்ஸ், வருஷ கணக்கா நீங்க அதை ஃபாலோ பண்ணலாம், which will increase your mental toughness even more.